இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஜூலை மாதம் 29ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தார் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுதுமாக எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த புதிய நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். ஆண்டவரே, அடியார்களை மறைத்து நீர் பேசும் இவர்சாரும் சகசாரி நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் பாடல் வேளையில் நீர் மகிமைப்படும், ஜெப வேளையிலும் நீர் மகிமைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நீரை மறைத்துக் கொள்வதை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய இல்லத்திலே உள்ளத்திலே ஆண்டவரே தேவநாமம் மகிமைப்படட்டும். விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 367வது பாடலாகிய இயேசுவே கிருபாசனபதியே கேட்ட இளைஞன் என்னை மீட்டருள் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாமும் பாடுவோம். 367வது பாடல். காசினியில் உன்னை அன்றி தாசனென காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டல தேவா. காசினியில் உன்னை அன்றி தாசனென காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டல தேவா. நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசமணுகாது காத்து, நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசமணுகாது காத்து, நித்தனையனை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசனபதியே. பேயுடை சிறையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்குண்டதொரு கண்ணி ஆயினேன். பேயுடை சிறையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்குண்டதொரு கண்ணியாயினேன். தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்று தீரம் விட்ட, தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்று தீரம் விட்ட தேவநேயனை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கி. இயேசுவே கிருபாசனபதியே. சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கி விட்டதி திகரமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கி விட்டதி திகரமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. குறையே துணை அண்டி
அண்டினோர் இறைவாயனை சதிக்கும் கூறையே துணை அண்டினோர் இறைவாயனை சதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்றும் மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசனபதியே. பொல்லா உலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். பொல்லா உலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். எல்லார்க்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லார்க்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இந்நாள் அருள் புரிந்து பொன்னாவியை சோரிந்து இயேசுவே கிருபாசனபதியே. கெட்ட இடைஞ்சனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜூலை மாதம் 29ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தை. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான இறை செய்தியை காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யார் எப்படினாலும் வாழலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாழ்ந்து சென்றிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தகப்பனார் தச்சனாய் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தாயார் மரியாள் சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கராக அந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த இயேசு வளர்ந்து 30 வருடம் வரையிலே குடும்பத்தோடு இருந்து தன்னுடைய தகப்பனார், உலக பிரகாரமான தகப்பனார் யோசேப்பு இறந்த பிறகு தன் தாயாரையும் உடன் பிறந்த 5 சகோதர சகோதரிகளையும் கவனித்து கொண்டு அவர்களுக்கு பணிவிடை ஆற்றி பின்பு அவர்களை வளர்த்து எடுத்த பின்பு 30ஆம் வயதில் ஊழியத்திற்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எப்படினாலும் சரி, எப்படி இருந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது ஞானத்தோடு வாழ வேண்டும், ஞானத்திலே வாழ வேண்டும், ஞானமாக இருக்கணும். ஏசானுடைய பிள்ளைங்க எப்பவுமே அவங்க என்ன செய்தாலும் ஞானத்தோடு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை, அதுதான் தலைப்பே. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். ஆண்டவருடைய அறிவுரைகளை மறவாத, அவருடைய கட்டளைகளை இருதயத்தில் இருத்திக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அவை உனக்கு நீண்ட ஆயுசுகளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். இல்லையா? ஆண்டவருடைய அந்த ஆலோசனைகள், ஆண்டவருடைய அந்த ஞானம் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களுடைய ஆலோசனைகளை நாம் நிறைய நேரத்தில், எல்லா நேரத்தில் அவங்களுடைய ஆலோசனை தான் கேட்குறோம். இப்போ மனிதனுடைய ஆலோசனை கேட்கறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், 100% நமக்கு தோல்வி தான் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் கடவுளுடைய ஆலோசனை என்பது மேலானது.
தம் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆலோசனையை அவர் சொல்லும்போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கு. ஏன் மனிதர்களை நான் அப்படி சொல்றேன்னா, அவங்க யோசிக்காம பின்விளைவுகளை நினைக்காம எதையாவது சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் இங்கே நம்முடைய வாழ்க்கையில கடுமையான பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய அனுபவம் வாய்ந்தவர்களை கூட தவறான ஆலோசனைகளை தராங்க. நல்ல ஊழியக்காரர்கள் கூட தவறான ஆலோசனை ஏன்னா தராங்க. ஏன்னாக்கா எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் கடவுளுடைய ஆலோசனை, கடவுளுடைய ஞானத்தினாலே நம்ம பெறுகிற ஆலோசனைகள் அவை என்றென்றும் நமக்கு ஆசீர்வாதம். அதை எப்படி பெறுவது என்று சொன்னால், வேதத்தை வாசிக்கும் போது, தேவ மனிதர்கள் செய்தியை கொடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளில் இருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாங்க நம்ம பார்க்குறோம். நிலையான ஆசீர்வாதத்தை, அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். எது? ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவருடைய கட்டளையை உன் இருதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றார். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலன்களாய் பூண்டுக்கொள். அன்பும் வாய்மை, அன்பு தெரிந்த விஷயம் நிறைய முறை பார்த்துருக்கிறோம். வாய்மை உண்மை, நேர்மை இல்லையா? மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், மனுஷனே நன்மை இன்னதென்று கற்றுக்கொள். ஆண்டவர் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீதியான வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை, ஏழைகளை மதிக்கின்ற வாழ்க்கை தான் எதிர்பார்க்கிறார் என்று சொல்றார். அப்போ பலியை அல்ல, காணிக்கைகளை அல்ல, உன்னுடைய வாழ்வை காணிக்கையாக பலியாய் எதிர்பார்க்கிறார். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுகிறோம். நம்முடைய பாமலாயில 340வது பாடல். அப்படி அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு நம்மையே காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை காணிக்கையாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பொருள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவன் ஆவாய். பார்த்தீங்களா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவனாக நீ வாழ்வு பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. அரைகுறையாக அல்ல, அரைகுறையாக அல்ல, ஆண்டவரை முழு மனதோடு நம்பும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அவரை நம்பு. எத்தனையோ தேவ மனிதர்கள் வேதத்தில் நாம் பார்க்க நம்பினார்கள். ஆதாம் நம்பினார், ஆபிரகாம் நம்பினார், எல்லாரும் நம்பினாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். அல்லேலூயா. என்ன காரியத்தை செய்தாலும் தேவனை முன்பாக வைத்துக்கொள். வேற யாரையும் நீ வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த மனிதனையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவனை மட்டுமே முன்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உன்னை ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவைகளை ஆண்டவர் நீ போற்று, உன் விளைச்சல்களை கொண்டு ஆண்டவரை போற்று. எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக மாற்று. பார்த்தீங்களா? நீ என்ன செய்தாலும் அதுல ஆண்டவரை துதிக்கிற ஒரே ஒரு காரியம் தான் இருக்கணும். நீ வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்து. அந்த முதல் பலனை ஆண்டவருக்கு செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பிரசங்கம், ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பிரசங்கம். ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறாராம். எப்போ? நம் தவறும் பட்சத்தில் கண்டிக்கிறார். இப்போ அவருடைய ஆலோசனைகளை நம்ம பெற்று இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வரணும். அப்போ யார் ஞானம்? இயேசுவே அந்த ஞானம். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன். அப்போ உலக ஞானம் என்பது அப்படிதான் இருக்குது. உலக ஞானம் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு மதம் மாற்றுகிறவர்களாக,
அல்லது அவளை எல்லாரும் பிடிச்சின்னு போய் சர்ச்சில் போடுறவங்களாக, அல்லது உலக வாழ்க்கையை விட்டு பரலோகத்தை பற்றியே பேசுனுகிறவங்களாக நம்மளை பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அதுதான் உலக ஞானத்தை விட பரலோக ஞானமே சிறந்தது. அதே அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளை சொல்றாரு, உலகத்திற்கு பைத்தியமாய் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலகத்தில் ஞானமாய் இருக்கிறவர்கள் பைத்தியக்காரர்களா இருக்கிறார்கள், உலகத்தில் பைத்தியக்காரர்களா இருக்கிறவர்களை ஆண்டவர் ஞானம் உள்ளவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில பலவான்களை இருக்கிறவர்களை தள்ளி பலவீனமானவர்களை நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்தியாவில் ஆண்டவருடைய நற்செய்தி வந்தது முதல்ல தோமா 1950 முதல் நூற்றாண்டில் அவர் கொண்டு வந்தார். 50ஆம் நூற்றாண்டு, 50th century, இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நூற்றாண்டில் வந்தார். யார் ஏற்றுக்கொண்டார்கள்? பெருஞ்சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள், தாங்கள்தான் உத்தமர்கள் என்று சொன்னுகிறவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய தோமாவை அடித்து விரட்டினார்கள். உடனே தோமா நேரடியாய் சேரிகளுக்கு தான் சென்றார் என்று வரலாறு சொல்லுகிறார். தலித் மக்கள் வாழுகிற அந்த பகுதிக்கு சென்றார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். இன்றைக்கு இந்தியாவில் ஏன் தலித் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அதுக்காக. ஒரு ஜாதியை நான் பிடித்து கொண்டு பேசவில்லை, வரலாறை பேசு, அதான் உண்மை. அப்போ பலவான்களை ஆண்டவர் தள்ளி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். மரியாளுடைய ஸ்தோத்திர பாடல்ல கூட நம்ம அதான் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் லூக்கா அழகா எழுதுகிறார், ஆண்டவருடைய பிறப்பு வரலாற்றை புரட்டி போட்டது. அரசர்களை தள்ளி அவர் ஏழைகளை உட்கார வைக்கிறார், ஆசனங்களிலிருந்து தள்ளினார் இல்லையா? சாதாரண மக்களுக்கு உணவளிக்கிறார், பசியார்களுக்கு உணவு தந்தார், பலவான்களை பட்டினியா அனுப்பிவிட்டார். அதான் ஆண்டவருடைய பிறப்பில் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம், தலைகளான மாற்றம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு சகல ஞானத்தையும் அறிவையும் தர வல்லவராக இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆங்கிலத்தில் விஸ்டம் ஃபார் லிவிங். கீ வேர்ட்ஸ் 5வது வசனம், ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் and lean not on your own understanding, remembering God's word and its teachings, the benefits of obedience of God's word, trusting in God, the importance of trusting in God with all our heart, not leaning on our own understanding. It is the danger of relying on our own understanding rather than God's wisdom, honoring God with our possessions, giving God our first fruits. The importance of honoring God with our possessions. The blessings of generosity. The blessings that come from giving generously to God. அதான் தேவ பிள்ளைகளை கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. Wisdom and obedience, trusting in God, generosity. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை ஞானமாகிய இயேசுவையே பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இறை ஞானம்? இயேசுவே. இயேசுவே ஞானமாக இருக்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இயேசுவே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஞானம். அவர் நமக்காக ஞானமாய் வாழ்ந்து, ஞானமாய் போதித்து, நமக்காக அடிக்கப்பட்டு, இந்த உலகத்திலே இரத்தம் சிந்தி, அவர் பாடுபட்டு மரித்து மீண்டும் 3ஆம் நாள் எழுந்து நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பை அருளினார். மீண்டும் வர இருக்கிறார். ஆகவே அவருடைய ஞானத்திற்காய் காத்திருந்து அவர் வருகிற வரையில நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள ஆண்டவர், காலை வேலைக்கா நன்றி செலுத்துவோம் ராஜா. கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஞானம் உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஆண்டவரே அநியாயம், அக்கிரமங்கள், பணம், பதவி என்று ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் அப்படி இல்லாமல் உமக்காகவே வாழ்ந்து உடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தார். வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் ஆண்டவரையுடைய ஏசியா, ஆண்டவரை ஆண்டவரை கான்டினென்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். சீனா, ரஷ்யா, ஆண்டவர் எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை போய் சேரட்டும் ராஜா. உடைய வார்த்தை வல்லமையானது. அது ஆண்டவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது ஆண்டவர் இருதயத்தை ஊடுருவி செல்லுகிறதா இருக்கிறதுனால ஸ்தோத்திரிக்கிறோம்.
அந்த வார்த்தைகள் போய் எல்லாரும் இருதயத்தை குத்தி அவருடைய வாழ்க்கையை மாறி மனம் மாறி நாங்கள் இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். ஒரு விசை கூட எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னியும். இந்த நாளின் ஆண்டவர் எல்லா விதமான பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதி. பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்கிற மக்கள், ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. ஆபத்துகளும் விபத்துகளும் ஆண்டவர் நாசம் மோசங்களும் பிசாசின் அந்தகார கிரியைகளும் ஆண்டவர் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவையெல்லாம் எங்களை ஆண்டவர் சுற்றி அணுகாதபடி எங்களை காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இந்தியாவில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழக மாநிலத்துக்காக முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி பிரதமருக்காக ஆண்டவரே, என்னுடைய அருமையான கர்த்தாவே, ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுக்காக வேண்டுகிறோம். ஒவ்வொரு ஆண்டவர் மாநிலத்துக்காக, மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக வேண்டுகிற அமைதி சமாதானத்தை தார். இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்திங்க. பலவீனமானவர்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, படுக்கையில் இருக்கிறவங்க உண்டு. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் உண்டு. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சரம், திருச்சபையில் குடும்பங்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து அடியனை இன்னும் வல்லமையாக ஊழியத்தை செய்யும் போது உடைய ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அடியனை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி ஆலயம் கட்ட கர்த்தர் உதவி செய்ய ராஜா. இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற எப்படி ஆம்பூர் கண்கடியா மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமகு ஜான்சன் சாருக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு சாரை நீர் ஆசீர்வதிங்க. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே அவனை நீர் பெயர் சொல்லி அழைத்து ஒரு பாரம்பரியமிக்க ஆண்டவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் ஆம்பூர் மாநகரத்திலிருந்து பிறக்க செய்து பயிற்சி அளித்து ஆண்டவரே ஏற்ற வேளையிலே அவரை கர்த்தாவை குடும்பமாக வேலூர் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கே தகப்பனார் மூலமாக வேலூர் கிறிஸ்துலுத்திரன் ஆண்டவர் திருச்சபையை ஸ்தாபிக்கவும் அவரோடு கூட இணைந்து ஊழியத்தை பணியாற்றும் கர்த்தர் நித்த துணையாக இருந்தீர். இந்த நாளில் அவருடைய பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படி ஆசிரிய பணி ஆண்டவரை நல்ல ஒரு கணவனாக, தகப்பனாக, விசுவாசியாக, சபையின் பொறுப்பாளர்களாக இருந்து அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறது. நல்ல சுகம் பலன் ஜீவனை தாரும். கேட்ட வசனத்தில் நான் பார்ப்பதை போல நீடித்த ஆயுசு நாட்களை பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்று வாழ வேண்டும். அந்த ஆலோசனைகளை சாருக்கு தாரும். அவருடைய அன்பு துணைவியார் திங்கள் டீச்சருக்காகவும், அவருடைய அன்பு பிள்ளைகள் ஆண்டவர் கென்னத்துக்காகவும், ஆண்டவர் ஜொனைட்டாக்காகவும் ஜபிக்கிறோம். ஆண்டவர் மருமகளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய அருமையான தகப்பனார் மேத்யூ ஐயாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய அன்பு துணைவியார் ஆண்டவரே அம்மாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உடன் பிறந்த குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்தியும். அதே போல் என்னுடைய பெத்லகேம் 9ஆம் தெருவில் வசிக்கின்ற என்னுடைய ஆண்டவரே அருமையான திருமதி செல்வாக்கா, அவருடைய அன்பான சகோதரன் திரு ஜோயல், ஆண்டவர் மகன் ஜோயல் பிரேம்குமாருக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகனை ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த பிறந்தநாள் அவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளிலே ஆண்டவரே, நேற்று தினத்தில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்திய உடைய அன்பர் சாருக்காக ஜபிக்கிறோம். ஊழியத்தில் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து நம்முடைய கிருபைகள் சாரோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, அன்பான ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். இந்த இல்லத்தை திறந்து கொடுக்கும் போது நம்முடைய கிருபைகளோடு கூட தங்கியிருந்து வழி நடத்தட்டும். அதே போல் இசை வழியில் எங்களோடு வந்து பயணித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சாக்கோ சாருக்காக, தர்மான டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அடியனுக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் எல்லா பணிகளும் பயணங்களும் நீ சமூகத்தில் தங்கியிருப்பதாக துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடைய ரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.